Hi guys, welcome to Mupari Training Academy. So very good morning to all. காலையில எல்லாரும் காஃபி கப்போட வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க காஃபி வித் ஹரிஷ் பார்க்கிறதுக்கு. சோ காலையில நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளை தொடங்குனீங்கன்னா அன்னைக்கு நாள் எப்படி போகும்? ரொம்ப நல்லபடியா போகும். ஏன்னா நிறைய விஷயத்தை நம்ம காலையிலே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லா என்ன பண்ணலாம்? நிறைய விஷயத்தை படிக்கலாம். இல்ல இது ரிலேட்டடா வந்து ஆமா இல்ல இந்த டாபிக் சார் நடத்தினார்ல அதை நம்ம எங்கேயும் கவர் பண்ணல, சரி அதை நம்ம போய் பார்ப்போம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தோட பார்க்கலாம். அதாவது எல்லாருக்குமே எல்லா டேஸுமே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். யாருக்குமே கமிட்மெண்ட் இல்லாத டேவே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே காலையில வந்து ஒரு பிசினஸ் மேன் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு டேவை கடக்கிறாரோ இல்லையோ, நீங்க வந்து ஒரு பெரிய ஷெட்யூலே போட்டுக்கிறீங்க. இப்படி இருக்கணும், அன்னைக்கு இருக்கணும், அந்த டைம் உங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அவ்வளவு ஷெட்யூல்ஸும் தாண்டி நீங்க படிக்கிறதுன்றது அதை விட முக்கியமானது. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகேன் வெரி குட் மார்னிங் டு ஆல். ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு பொழுது நல்லபடியா போகணும். ஸோ காஃபி வித் ஹரிஷ்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா சில பொது பெயர்கள், அதற்கான அறிவியல் பெயர்கள். அறிவியல் பெயர்கள் நான் எழுதி போட்டுட்டேன். ஏன்னா அதை நம்மளால டக்குன்னு எழுதி போட முடியாதுல்ல. மேக்ஸிமம் நமக்கு அந்த பேர் பார்த்தாலும் அந்த பொது பெயர்களுடைய அறிவியல் பெயர்கள் என்னன்ற மாதிரியான கேள்விகள் தான் இருக்கும். நீங்களும் டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க? மேட்ச் பண்ணிடுவீங்க. அது இது மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கலாம், இல்லை ஆட் ஒன் அவுட்ல தவறான இணை எதுன்னு கேட்கலாம். ஸோ எந்த மாதிரியான ஒரு கொஸ்டினா இருக்கலாம், இல்லை டேரக்டா ஒரு எம்சிக்யூ டைப்பான கொஸ்டினா கூட இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? கரெக்டாக படித்து கரெக்டான மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா ஸோ இன்னைக்கு நீங்கள் அதை பார்க்காம அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு அந்த என்ன தெரியணும், லாஜிக்ஸோட எல்லா விஷயமும் தெரியணும். இப்போ நான் ஒரு சில விஷயங்களுடைய அறிவியல் பெயர்கள், அதாவது புக்கில் வந்து இருக்கும், ஒரு 15 இருக்கும் புக்கில். உனக்கு 10th ஸ்டாண்டர்டுக்குள்ள 11th and 12th போனால் இதுவே கொஞ்சம் ஆட் ஆன் ஆகி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்குள்ள என்ன இருக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ 11th and 12th இன்னொரு நாள் நான் வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இந்த 15ல வந்து நான் ஒன்று எக்ஸ்ட்ரா எழுதி போட்டிருப்பேன் 16ஆவதா. அது ஏன்ற காரணத்தை நான் நடத்தும் போது சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் எதனுடைய அறிவியல் பெயர் கொடுத்துருக்காங்கன்னா ஹோமோ சேஃபியன்ஸ். ஹோமோ சேஃபியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோமோ சேஃபியன்ஸ்ன்றது எந்த பொது பெயர்னுடைய அறிவியல் பெயர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹோம் இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு உறைவிடம் இருக்குல்ல. இப்போ சிங்கம் வாழணும்னா குகையில தான் வாழும், எலினா வலையில தான் வாழும், முயல்னா குழி தோண்டி வலையில தான் வாழும். அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி மனிதனுக்கு எது தேவை? ஹோம், வீடுன்றது தேவை. அப்போ ஹோம்னா என்னது? வீடு. ஓகேவா? ஹோமோன்னு வரும். ஸோ ஹோம் ஞாபகம் வச்சுக்கணும். ஹோம்னாலே வீடு. வீட்டில் வாழ்பவன் யார்? மனிதன். அப்போ மனிதனுடைய அறிவியல் பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோமோ சேஃபியன்ஸ். ஓகேவா? சேஃபியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட போது சொல்லப்பட்ட வார்த்தை. ஸோ ஹோமோ சேஃபியன்ஸ் அப்படின்றது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவியல் பெயர், மனிதர்களுக்கான அறிவியல் பெயர். அப்போ ஹோம்ல யார் வாழ்வாங்க? மனிதர்கள் வாழ்வாங்க. அப்போ மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு காரணத்தினால ஹோமோ சேஃபியன்ஸ் அப்படின்றது வந்து யாருக்கான ஒரு அறிவியல் பெயரா பார்க்கப்படுது? மனிதர்களுக்கானது. ஸோ இப்போ இந்த மைண்ட்ல நல்லா பதிஞ்சுட்டு இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 வார்த்தை அல்லியம்னு கொடுத்துருப்பேன். அல்லியம் சீஃபா, அல்லியம் சடைவம். சீஃபான்னு இப்படி இருக்கும். ஓகேவா? அல்லியம் சீஃபா, அல்லியம் சடைவம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா உன்னுடைய புக்கிலே இந்த டேட்டா தப்பா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஸ்கூல் புக்கிலே டேட்டா தப்பா கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ல இருக்க எல்லாமே கரெக்ட் கிடையாது இல்ல, நம்மளும் கொஞ்சம் அலசி ஆராயணும் இல்ல. ஆனா இது 11th 12th சரியா கொடுத்துருக்காங்க. 11th 12th பயாலஜி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது சரியா புரிஞ்சிருக்கும். ஸோ அல்லியம் சட்டைவம்னா நம்ம நிறைய பேர் வெங்காயம் அப்படின்னு படிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா அல்லியம் சட்டைவம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பூண்டு. ஓகேவா? அல்லியம் சட்டைவம்னா பூண்டு. அல்லியம் சீபானா தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம். அப்போ வெங்காயம் பூண்டு எடுத்துட்டீங்களா சமையலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. அப்ப வெங்காயம் பூண்டு இதனுடைய ரெண்டுத்தினுடைய அறிவியல் பெயர்களும் எதுலதான் ஆரம்பிக்கும்? அல்லியம் தான் ஆரம்பிக்கும். அப்ப அல்லியம் சீபா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லியம் செபா. ஓகேவா? அல்லியம் செபானா என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம். அல்லியம் சட்டைவம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பூண்டு. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் வெங்காயத்துக்கு சட்டை உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டே இருந்தா ஒண்ணுமே கிடைக்காதுன்னா பூண்டு கூட ஒரு பட்டனா உரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் உரிச்சு போட்டுருவோம். அப்ப சட்டையில பட்டனை கழட்டுற மாதிரி பூண்டு என்ன பண்ணிடலாம்? கட்டி போட்டுடலாம். அப்ப பூண்டுக்கு தான் என்ன பேரு? சட்டைவம். ஓகேவா? செபா அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்துக்கு. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஷன் ஆகாதுங்க. ரெண்டுமே அல்லியம்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அல்லியம் சீஃபானா வெங்காயம், அல்லியம் சட்டைவம்னா பூண்டு. அடுத்தது ரேட்டஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்கிலீஷ்ல எழுதினாலும் ரேட்டஸ். அப்ப என்ன எழுதியிருக்கேன்? ரேட்னு எழுதியிருக்கேன். ரேட்னா தமிழ்ல என்னம்மா? எலி. ரேட்னா தமிழ்ல என்ன? எலி. அப்ப எலியினுடைய பொது பெயர், அதாவது பொது பெயர் எலி, அதனுடைய அறிவியல் பெயர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரேட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேட்னாலே எலி. ஸோ எலியினுடைய அறிவியல் பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேட்டஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சா ரொம்ப நேரம் மனப்பாடம் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஆனா நம்ம எப்பவுமே மனப்பாடம் பண்ணணும்னு யோசிக்கக்கூடாது. எப்படிலாம் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கொலம்பா லிவியான்றது யாருதுன்னு பாத்தீங்கன்னா புறா. இது புறா. ஓகேவா? புறா கொலம்பா லிவியா.
எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா கொலம்பியால ஞாபகம் வச்சுக்கோங்க. கொலம்பியால அமெரிக்கா சைட்ல இருக்கக்கூடியது. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புறா பறக்கிற மாதிரி தான் வந்து சீனரியே வைப்பாங்க. ஏன்னா அமெரிக்கால வந்து ஷூட்டிங் எடுத்துட்டு போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் புறாக்கள்லாம் பறக்கும். அதனால புறா வந்து சீனாவே வைப்பாங்க. அதனால வந்து அமெரிக்கா கொலம்பியான்றது அமெரிக்கான்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அங்க வந்து என்ன இருக்கு, புறா பறக்கிற மாதிரியான ஒரு சீன் வச்சிருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து உனக்கு புறா வந்து என்ன ஆகும், பறந்து போகும். ஓகேவா? ஸோ புறா பறந்து போச்சுன்னா அது புறாவினுடைய பெயரா இருக்கும். ஸோ புறான்றது கொலம்பா லிவியா. ஓகேவா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 5மே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த 11மே போயிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மனிதன். மனிதன்னாலே ஹோமோசேசியன்ஸ். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, வெங்காயம். வெங்காயம்னாலே அல்லியம் சீஃபா. பூண்டுனாலே அல்லியம் சட்டைவம். எலினாலே ரேட்டஸ் ரேட்டஸ். புறானாலே கொலம்பா லிவியா. மைண்ட்லேயே இருக்கு, இனிமே மறக்காது. ஓகேவா? சரி, அடுத்தது டேமரிண்டஸ் இண்டிகா, அசாடிரெக்டா இண்டிகா, சிட்ரஸ் அருண்டிஃபோலியா, ரானா ஹெக்டா எக்ஸா டாக்டைலா, ஒரைசா சட்டைவா. பேரெல்லாம் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த 6வதுல எழுதி இருக்கிறதும் இந்த 8வதுல எழுதி இருக்கிறதும் ஒரு மாதிரியா இண்டிகா இண்டிகான்னு புரியும். அப்ப இண்டிகானாலே என்னன்னு பாத்தீங்கன்னா மரம். இண்டிகானாலே என்னது, மரம். அப்ப இது ரெண்டுமே என்னது, மரம் தான். சரியா? ரெண்டுமே என்னது, மரம் தான். அப்ப டேமரிண்டஸ் இண்டிகாவும் ஒரு மரம் தான், அசாடிரெக்டா இண்டிகாவும் ஒரு மரம் தான். சரி, அது என்ன சார் மரம், என்ன டைப் ஆஃப் மரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டேமரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டேமரிண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா புலின்னு அர்த்தம். நீங்களாம் சின்ன வயசுல ஸ்கூல்ல வந்து இல்ல, ஏய் இன்னைக்கு நான் டைகர் ரைஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவீங்க. டைகர் ரைஸ், ஆமாண்டா புலி சோறு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலா பண்ணுவாங்க. அந்த புலி வேற இந்த புலி வேற, கொட்டை எடுத்ததா எடுக்காததான் கேட்பாங்களா, அந்த புலி இது. ஓகேவா? புலி அது வேற புலி, குட்டி புலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வேற புலி. அப்ப புலின்றது வந்து டைகர். இந்த புளியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, டேமரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சொல்லும் போதே புளி சாதத்துக்கு என்ன சொல்லணும், டேமரிண்ட் ரைஸ். இன்னைக்கு என்னுடைய என்னப்பா சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்டா டேமரிண்ட் ரைஸ் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? பழகிக்கோங்க. ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் ரெகுலர் லைஃப்ல யூஸ் பண்ணிக்கோங்க. எதையோ யூஸ் பண்றீங்க இங்கிலீஷ்னு, இதை யூஸ் பண்ண மாட்டீங்களா? அப்ப டேமரிண்ட் ரைஸ்ன்னு சொல்லுவீங்க. அப்ப டேமரிண்ட் அப்படின்னாலே புலி. அப்போ புளிய மரத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேமரிண்டஸ் இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இண்டிகானாலே மரம், அப்ப டேமரிண்டஸ் இண்டிகானாலே புளிய மரம். அப்ப இங்க ஒரு இண்டிகா இருக்கே சார், அது என்ன இண்டிகா, அசாடிரெக்டா அப்படின்னு சொல்றாங்க. அசாடிரெக்டா. பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை ஆனா போயிட்டு அப்படியே வேப்ப மரத்தை நல்லா சுத்துவாங்க, அசால்ட்டா சுத்துவாங்க. ரோவா வந்து அசால்ட்டா சுத்திட்டு போயிடுவாங்க. அப்ப அசால்ட்டா சுத்திட்டு போயிடுவாங்க, அசால்ட்டா சுத்திட்டு போயிடுவாங்க. அப்ப அசால்ட்டா இண்டிகா, அசாடிரெக்டா இண்டிகானா என்ன மரம், வேப்ப மரம். அப்ப வேப்ப மரத்தை வந்து நல்லா சுத்துவாங்க. எத்தனை சுத்தினாலும் சுத்துவாங்க, ஒரு 108 சுத்து சுத்துங்க, 1008 சுத்து சுத்துங்கன்னா அசால்ட்டா சுத்திட்டு போயிடுவாங்க. ஓகேவா? சோ அசாடிரெக்டா இண்டிகா. ஓகேவா? சோ அசாடி அசால்ட்டா சுத்திட்டு போயிடுவாங்க, ரெக்டா. ஓகேவா? இண்டிகா. அப்ப ரெண்டு இண்டிகா வந்துச்சு, ஒன்று டேமரிண்டஸ் இண்டிகா, இன்னொன்று அசாடிரெக்டா இண்டிகா. டேமரிண்டஸ் இண்டிகான்றது வந்து எதற்கானது, டேமரின்னா புலி, சோ புளிய மரத்துக்கானது. அசாடிரெக்டா இண்டிகானா எதற்கானது, அசாடினா வந்து வேப்ப மரம், அசால்ட்டா சுத்திடுவாங்க, சோ வேப்ப மரத்துக்கானது. அப்ப சிட்ரஸ் அருண்டிஃபோலியா, ரெண்டு இடத்துல சிட்ரஸ்னு வரும். ஓகேவா? சிட்ரஸ்னு வரும். ஓகேவா? அது ரெண்டு இடத்துல வரும், அந்த ரெண்டு இடத்துல டிஃபரன்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. இது சிட்ரஸ் அருண்டிஃபோலியா அப்படின்னு வருது. இது எதற்கான பொது பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சைக்கான பொது பெயர். எலுமிச்சையினுடைய பொது அறிவியல் பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சிட்ரஸ் அருண்டிஃபோலியா. இப்ப எலுமிச்சை பழத்தை எடுத்து உருட்டி விட உருண்டு உருண்டு உருண்டி உருண்டி போகும். ஆமா தானே? எலுமிச்சை பழத்தை இப்படி விட்டா என்ன ஆயிடும், உருண்டி 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 போகும். அப்ப சின்ன எலுமிச்சை பழத்தை எவ்வளவு விட்டா உருண்டிட்டு எவ்வளவு தொலைவு வேணாலும் போகும். அப்ப சிட்ரஸ் அருண்டிஃபோலியான்றது தான் எதுன்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சைன்ற பொது பெயருக்கான ஒரு அறிவியல் பெயர். அப்ப சிட்ரஸ் அருண்டிஃபோலியா ஞாபகம் வருதா? சோ நம்ம இது வந்து ஃபுல்லா மெமரியே பண்ண போறோம். ஓகேவா? நாட் ஒன்லி அந்த கீவேர்ட்ஸ் பார்த்தா இது பண்றது இல்ல, மெமரியே பண்ண போறோம். இப்ப நான் சொல்லிட்டேன், புளிய மரம்னா இண்டிகான்னு முறியணும். சோ டேமரிண்டஸ் இண்டிகா. வேப்ப மரம்னா அசாடிரெக்டா இண்டிகா. சோ அதே மாதிரி எலுமிச்சை அப்படின்னு பார்க்கும்போது சிட்ரஸ் அருண்டிஃபோலியா, உருண்டி போகும்னு சொன்னேன். சோ அருண்டிஃபோலியா. அடுத்தது 9th ஒன், ரானா எக்ஸாடாக்டைலா. ரானா எக்ஸாடாக்டைலா. சோ ரானா எக்ஸாடாக்டைலா. சரி, சொல்லுவாங்க தவளை மாதிரி பேசாத தவளவாயா அப்படின்னு சொல்லுவாங்க. தவளவாயானா என்னது, தவளை வந்து தான் எடுக்கிற இடத்த அதுவே பாம்புக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ தவளை வாய் சும்மா இருக்காது, அதுவே கத்தி 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 பாம்பே அதனுடைய இரையை தேடி வந்துகிட்டு இருக்கும். கரெக்டா இது கத்தி 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 என்ன பண்ணிடும், மாட்டி விட்டுரும். அப்போ உடனே தவளையை வந்து லபக்குன்னு பிடிச்சிட்டு லபக்குன்னு சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் பாம்பு. ஓகேவா? அப்போ பாம்புக்கு தவளை வாய், தவளை தன் வாயால் கிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எதுக்கான பழமொழி, தவளை சும்மா வச்சுட்டு இருக்காது. அப்ப டாக்டைலா, டாக் பண்ணக்கூடாது, தவளை மாதிரி டாக் பண்ணக்கூடாது. அப்ப தவளை, அந்த தவளையினுடைய அறிவியல் பெயர் தான் என்னது, ரானா எக்ஸாடாக்டைலா. ரானா எக்ஸாடாக்டைலா. அப்ப ரானா எக்ஸாடாக்டைலான்றது எதனுடைய அறிவியல் பெயர், தவளையுடைய அறிவியல் பெயர். அடுத்தது ஒரைசா சட்டைவா. நம்ம எல்லாருமே சாப்பிடுற அரிசிமா, அது எதுல இருந்து வருது, நெல்லுல இருந்து வருது.
அப்ப நெல்லினுடைய அறிவியல் பெயர் தான் ஒரைசா சட்டைவா. ஒரைசா சட்டைவா, புரியுதா? அப்போ அதுல நெல்லில் இருக்கிற அந்த சட்டையெல்லாம் உரிச்சா உள்ள இருக்கிற நம்மளுக்கு அரிசி கிடைச்சிடும். அதை வச்சு ஒலை போட்டு சாப்பிடுவோம். ஒரைசா சட்டைவா, ஓகேவா? ஸோ ஒரைசா சட்டைவா எதனுடைய அறிவியல் பெயர்? நெல்லினுடைய அறிவியல் பெயர். அப்போ இந்த 5 ஈஸியா ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? புளிய மரம். புளிய மரம்னா என்னது? டேமரிண்டஸ் இண்டிகா. அந்த புளிய மரத்துக்குரிய இன்னொரு மரத்தை பார்த்தோம், வேப்ப மரம். வேப்ப மரம்னா என்னது? அசால்டிரேக்டா இண்டிகா. அதே மாதிரி ஒரு தவளையை பத்தி பார்த்தோம், ரானா எக்ஸாடாக்டைலா அப்படின்றத பார்த்தோம். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் எலுமிச்சை பழத்தை ஒன்று பார்த்தோமா? ஆமா சார், சிட்ரஸ் அருண்டிஃபோலியா. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் நம்ம எதை பார்த்தோம்? நெல்லு. நெல்லுனா ஒரைசா சட்டைவா. சரி, அடுத்தது இங்க வந்து லாஸ்ட் ஒரு 6 எழுதி போட்டிருக்கேன், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் காக்கஸ் நியூசிஃபெரா. காக்கஸ் நியூசிஃபெரா, ஓகேவா? அது எதனுடைய அறிவியல் பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காயினுடைய அறிவியல் பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா காக்கஸ் நியூசிஃபெரா, ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுனாலே உடனே தேங்காவை சுத்தி போட்டு உடச்சிடுவாங்க, ஓகேவா? நியூசிஃபெரா. ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுனாலே என்ன பண்ணுவாங்க? தேங்காயில தான் சுத்தி போட்டு என்ன பண்ணுவாங்க? திருஷ்டி கழிப்பாங்க, உடைப்பாங்க. ஸோ காக்கஸ் நியூசிஃபெரா அப்படின்றது வந்து என்னென்ன எதனுடைய அறிவியல் பெயர்? தேங்காயினுடைய அறிவியல் பெயர். நெக்ஸ்ட் கட்லா கட்லா அப்படின்னு 2 தடவை வருது. ஏற்கனவே 2 தடவை வந்த மாதிரி ஒரு பேர் என்னது? ரேட்டஸ் ரேட்டஸ். அப்ப ரேட்டஸ் ரேட்டஸ்னா எதுக்குன்னு சொன்னோம்? எலிக்குன்னு சொன்னோம். இப்ப கட்லா கட்லான்னு 2 தடவை வருதா? இது வந்து மீன் வகையை சார்ந்தது, ஓகேவா? கட்லான்றது ஒரு வகையான மீன், ஓகேவா? அப்ப கட்லா கட்லா என்பது எந்த ஒரு இதோட உயிரினத்தினுடைய அறிவியல் பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனினுடைய அறிவியல் பெயர். அப்ப மீனை தான் என்னன்னு சொல்லுவாங்க? கட்லா கட்லான்ற அறிவியல் பெயரை வச்சு சொல்லுவாங்க. அப்ப மீனுக்கு கட்லா கட்லா. நெக்ஸ்ட் சிட்ரஸ் சைனன்சிஸ். சிட்ரஸ் சைனன்சிஸ் ஆல்ரெடி சிட்ரஸ் அருண்டிஃபோலியா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். அந்த சிட்ரஸ் அருண்டிஃபோலியான்றது எதுக்கு பார்த்தோம்? எலுமிச்சை பழத்துக்கு பார்த்தோம். இங்க சிட்ரஸ் சைனன்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சிட்ரஸ் சைனன்சிஸ்னா எந்த பழத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்துக்கு. ஏன்னா ஆரஞ்சு பழமும் ஒரு வகையான சிட்ரஸ் ஃப்ரூட் தான். நம்ம வந்து எலுமிச்சை பழத்தை புழிஞ்சாலும் சாறு வரும், ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சாலும் என்ன வரும்? சாறு வரும். ரெண்டுமே சிட்ரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா புக்ல வந்து எக்ஸாக்டா எலுமிச்சை பழத்துக்கு சிட்ரிக் அமிலம்னோ ஆரஞ்சு பழத்துக்கு இன்னொரு அமிலம் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் ஆரஞ்சு இஸ் ஆல்சோ a kind of citrus fruit, ஓகேவா? அப்ப ரெண்டுமே சிட்ரஸ் தான் வரும். எது? எலுமிச்சை பழமும் வரும், ஆரஞ்சு பழமும் வரும். எலுமிச்சை பழத்தை சிட்ரஸ் அருண்டிஃபோலியான்னு சொல்றேன், ஆரஞ்சு சிட்ரஸ் சைனன்சிஸ்ன்னு சொல்றேன். சிட்ரஸ் சைனன்சிஸ். அப்ப கட்லா கட்லானா மீன், சிட்ரஸ் சைனன்சிஸ்னா ஆரஞ்சு, காக்கஸ் நியூசிஃபெரானா தேங்காய். அப்ப நல்ல நியூஸ், காக்கஸ் நியூசிஃபெரா தேங்காய், கட்லா கட்லா மீன், சிட்ரஸ் சைனன்சிஸ்ன்றது ஆரஞ்சு. அடுத்தது ஜிஞ்சிஃபர் அஃபிசினேல், ஓகேவா? ஜிஞ்சிஃபர் அப்சினேல். இதுல ஜிஞ்சி அப்படின்னு இருக்குல்ல, ஜிஞ்சர் அப்படின்ற அர்த்தம், ஓகேவா? இங்கிலீஷ்ல ஜிஞ்சர்னா என்னமா? இஞ்சி. என்னது? இஞ்சி, ஓகேவா? அப்போ இஞ்சியினுடைய அறிவியல் பெயர் தான் ஜிஞ்சிஃபர் அஃபிசினேலே, ஓகேவா? அஃபிசினேல், ஓகேவா? இஞ்சியினுடைய அறிவியல் பெயர் தான் என்னது? ஜிஞ்சிஃபர் அப்சினேல். அடுத்தது காரிகா பப்பாயா. பேர்லயே பப்பாயான்னு இருக்கு. அப்போ காரிகா பப்பாயான்றது எதனுடைய அறிவியல் பெயர்? பப்பாளியினுடைய அறிவியல் பெயர். எதனுடைய அறிவியல் பெயர்? பப்பாளியினுடைய அறிவியல் பெயர். அப்ப இந்த 5 ஞாபகம் வருதா பாருங்க. காக்கஸ் நியூசிஃபெரான்றது தேங்காய், எலிக்கு மீனுக்கு என்ன பார்த்தோம்? கட்லா கட்லா. ஆரஞ்சு பழத்துக்கு என்ன பார்த்தோம்? சிட்ரஸ் சைனன்சிஸ். அடுத்தது இஞ்சிக்கு என்ன பார்த்தோம்? ஜிஞ்சர் அப்சினேல், ஜிஞ்சிஃபர் அப்சினேல். பப்பாளி வந்து காரிகா பப்பாயா. லாஸ்ட் ஒன் ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃபெரா. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பேரிச்சை, ஓகேவா? பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் பார்த்துருக்கீங்களா? அந்த பேரிச்சைக்கு தான் ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃபெரா. ஆல்ரெடி டாக்னு ஒன்று பார்த்துருக்கோம். அந்த டாக் எதுக்கு வந்துச்சு? தவளைக்கு வந்துச்சு, ரானா எக்ஸாடாக்டைலா. இங்க வந்து ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃபெரா அப்படின்னு சொல்றாங்க. ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃபெரா. ஃபோனிக்ஸ்ன்ற பறவை வந்து எத்தனை முறை எவ்வளோ தீயில உருண்டு இருந்தாலும் மீண்டும் உயிர் பிச்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ தீயில் படர்ந்த பாலைவனத்துல தான் எது காய்க்கும்? பேரிச்சம்பழம் காய்க்கும், ஓகேவா? பேரிச்சம்பழம் வளரும். அப்ப பேரிச்சை வந்து ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃபெரா, ஓகேவா? சரி, அப்போ இந்த 6மே இப்போ ஓரளவுக்கு அறிவியல் பெயர்களை படிச்சிட்டோம். ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க பார்க்கலாம் வேகமா. ஸோ ரிவிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அடுத்தது போயிட்டே இருக்கலாம். ஸோ மனிதனுக்கு வந்து ஹோமோசேபியன்ஸ், வெங்காயம் வந்து அல்லியம் சீஃபா, பூண்டு வந்து அல்லியம் சட்டைவம், எலி வந்து ரேட்டஸ் ரேட்டஸ், புறா வந்து கொலாம்பா லிவியா. அடுத்தது புளிய மரம்னா டேமரிண்டஸ் இண்டிகா, சிட்ரஸ் அருண்டிஃபோலியா எலுமிச்சை, வேப்ப மரம் அசால்டிரேக்டா இண்டிகா, தவளை வந்து என்னன்னு பார்த்தோம்? ரானா எக்ஸாடாக்டைலா, நெல் வந்து ஒரைசா சட்டைவா. அடுத்து தேங்காய்னா காக்கஸ் நியூசிஃபெரா, மீன்னா கட்லா கட்லா, ஆரஞ்சுனா சிட்ரஸ் சைனன்சிஸ், இஞ்சினா ஜிஞ்சிஃபெரா, ஜிஞ்சிஃபர் என்ன படிச்சோம்? ஜிஞ்சிஃபர் அப்சினேல், பப்பாளினா காரிகா பப்பாயா, பேரிச்சைனா ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃபெரா, ஓகேவா? சரியா போச்சு.
இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு முக்கியமான நோய்கள். ஓகேவா, இது ரெண்டுமே முக்கியம். ஒண்ணு வளர்ச்சி குறைபாடு, முகம் கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு. இதெல்லாம் வந்து ஒரு எதனுடைய குறைபாடா இருக்கும்? அந்த அதாவது வந்து உடல் வளர்ச்சியே இருக்காது, ஆனா வயிறு மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப உப்பி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குவாஷியோக்கர். ஓகேவா, குவாஷியோக்கர் நோய்க்கான அறிகுறி. இரண்டுமே என்ன வகையான குறைபாடுன்றதையும் நீங்க தான் சொல்ல போறீங்க. அதே நேரத்தில் மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி வந்து எதற்கானதுன்னு கேட்பாங்க. மெலிந்த உடல், அதாவது உடலே ரொம்ப மெலிசா இருக்கும், அதனால உடல் வளர்ச்சி அடைவதே ரொம்ப கம்மியா இருக்கும்னா அது எந்த நோய்க்கான அறிகுறி அப்படின்னு பாத்தீங்கன்னா மாராஸ்மஸ். எதுக்கு? மாராஸ்மஸ். ரெண்டுமே முக்கியமான நோய் காரணிகள். ஒன்னு குவாஷியோக்கர், இன்னொன்னு மராஸ்மஸ். குவாஷியோக்கருக்கு என்னென்னன்றது தெரியும். வளர்ச்சி குறைபாடு, முகம் கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு. ஸோ மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி வந்து மராஸ்மஸ். இது ரெண்டுமே புரத குறைபாடா, வைட்டமின் குறைபாடா என்னன்றது சொல்லுங்க பார்க்கலாம், மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல. இதுக்காக தான் சார் வருது அப்படின்ட்டு. ஓகேவா, அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான வன சரணாலயங்கள். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான், ரிவிஷன் தான் வேகமா. ஸோ ஃபர்ஸ்ட் மேகமலை வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? தேனியில இருக்கு. மேகமலை வனவிலங்கு சரணாலயம்னால எங்க இருக்கு? தேனி. டக்கு டக்குன்னு சொல்லணும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரிவிஷன் பண்ண ஒரு பார்ட்டை வந்து இதுக்கப்புறமும் உட்காந்து நடத்திட்டுலாம் இருக்க முடியாது. நீங்க தான் வந்து டக்கு டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லணும். அப்ப மேகமலைன்னு பார்த்த உடனே முடிவு பண்ணணும் தேனி. வண்டலூர் அப்படின்னாலே புக்கில் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. வண்டலூர் அப்படின்னாலே புக்கில் சென்னை. மேபி செங்கல்பட்டுன்னு கொடுத்துருந்தாலும் நீங்க பண்ணலாம் ஆஸ் பர் கரண்ட் நியூஸ். களக்காடு வனவிலங்கு சரணாலயம். களக்காடு வனவிலங்கு சரணாலயம் அழகா சொல்லலாம். எங்க ஊரு? திருநெல்வேலி. ஓகேவா, எந்த ஊரு? திருநெல்வேலி. சரியா, திருநெல்வேலியில இருக்கு. எது? களக்காடு வனவிலங்கு சரணாலயம். அடுத்தது சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம், ரொம்ப ரொம்ப முக்கியம், விருதுநகர். இது விருதுநகர். இதுக்கு ஷார்ட்கட்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், எப்படி எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும்ட்டு. இப்போ நம்ம ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வேடந்தாங்கல் வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம். வேடந்தாங்கல் வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம். சரியாமா? சரி, அப்போ இந்த 5 முக்கியமான வனவிலங்கு சரணாலயங்கள் எந்த மாவட்டங்கள் அமையப்பட்டு இருக்குன்றதை தான் நம்ம ஒரு ரிவிஷன் பார்த்தோம். ஸோ இதை பார்த்துட்டோம். லாஸ்ட் இன்னைக்கான காஃபி வித் ஹரிஷ்ல இவங்களை பத்தி பார்த்துடலாம். இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 5 பேர். யார் யாரு அப்படின்றத பார்த்து அந்த பேரை ஞாபகம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்திய பூஞ்சையியலின் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா E.J. பட்லர். இந்திய பூஞ்சையியல் ஃபங்கஸ்க்கு. அடுத்தது இந்திய பாசியியலின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்கி. ஓகேவா, M.O. பார்த்தசாரதி. ஓகேவா, இந்திய பயாலஜியின் தந்தை யாருன்னா சிவராம் காஷியம். இந்திய தொல் தாவரவியலின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா பேரா பீர்பால் சானி. தாவர உள்ளமைப்பியல் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகமையா க்ரூ. எப்படி சார் இந்த பேரெல்லாம் எனக்கு எக்ஸாம் போற வரையும் ஞாபகம் இருக்கணுமே அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரயோலஜியின் தந்தை, இந்திய பிரயோலஜியின் தந்தை பிரை அப்படின்றது. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இங்க வந்துடலாம். இதை எனக்கு எடுத்தோடனே நல்லா படிச்சு. தொல் தாவரவியலின் தந்தை ஃபர்ஸ்ட் அது இந்திய தொல் தாவரவியலின் தந்தை. இங்க என்னமா இருக்கு? தொல்லுன்னு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதைகளை வந்து சின்ன வயசுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் கதை? அக்பர் பீர்பால். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்பர் பீர்பால் கதை. அக்பருக்கு மொத்தமா தொல்லை கொடுக்கிறவரே யார் தான்? பீர்பால். அக்பருக்கு தொல்லை கொடுக்கிறவரே யார் தான்? பீர்பால். அப்ப தொல் தாவரவியல் அப்படின்னாலே பீர்பால் சானி அப்படின்னு வரணும். பேரா பீர்பால் சானி. புரியுதா? தொல்லுனா தொல்லை. தொல்லுனா என்னது? தொல்லை. அக்பருக்கு யார் தொல்லை கொடுப்பா? பீர்பால் தான் தொல்லை கொடுப்பா. அப்ப தொல்லை கொடுக்கிற ஒருத்தருடைய பேர் தான் வரணும் பீர்பால் சானி. பேரா பீர்பால் சானி. டக்குன்னு ஞாபகம் வருமா? அப்ப தொல் தாவரவியலின் தந்தை பேரா பீர்பால் சானி. அடுத்தது உள்ளமைப்பியலின் தந்தை. உள்ளமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. உள்ளமைப்புனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம முகத்துக்கு கைக்கு அழகா இருக்கிறது நகம் அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாருமே நகம் அழகா வளர்ப்பீங்க. நெகமையா அப்படின்னு வளர்ப்பீங்க. ஆனா நெகம் எவ்வளவு அழகுவா இருக்குமோ பார்க்கறதுக்கு அதனுடைய உள்ள அமைப்பை நீங்க செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு அழுக்குகள் இருக்கும். அதனால கையை ஒழுங்கா அலம்பிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கையை கழுவு, நல்லா கையை கழுவிட்டு சாப்பிடு. சும்மா நகத்துல இருக்க அழுக்குலாம் வயிற்றுக்குள்ள போய் தான் வயிற்றுப்போக்குல இருந்து எல்லா ப்ராப்ளம்ஸுமே வருது. அப்ப நெகமையா க்ரூ. ஓகேவா? சோ பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நகத்தினுடைய உள்ளமைப்பை நீ ஆராய்ச்சி பண்ணும்போது நெகமையா போயிடுங்கயா. ஓகேவா? அப்போ உள்ளமைப்புனா நெகத்தினுடைய உள்ளமைப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப உள்ளமைப்பியலின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா நெகமையா க்ரூ. அடுத்தது பிரயோலஜியின் தந்தை சிவன். தெரியும், எல்லாருமே சிவன் பார்த்திருப்பீங்க, இல்ல ஆதியோகி சிவன் கோயம்புத்தூர்லயும் பார்த்திருப்பீங்க. சிவனுடைய இது இருக்குன்னா தலையில என்ன இருக்கும்? பிறை இருக்கும். கரெக்டா? சிவனுடைய தலையில எப்பவுமே என்ன இருக்கும்? பிறை நிலவுன்னு இருக்கும். சோ இது முஸ்லிம் மதத்தினருக்கும் கரெக்ட், எல்லாருக்குமே ஏற்ற பிறை தான். சோ யாரா இருந்தாலும் பிறை பார்த்திருப்பீங்க. சோ பிறை அப்படின்றது வந்து சிவனுடைய தலையில இருக்கும். சோ சிவ்ராம். சிவன் தலையில என்ன இருக்கும்? பிறை இருக்கும். பிரியோலஜியின் தந்தை யாருன்னா சிவ்ராம் காஷியம். யாரு? சிவ்ராம் காஷியம். அப்ப இந்த மூணுமே ஈஸியா சொல்லிட்டீங்களா? அப்ப தொல் தாவரவியலின் தந்தை தொல்லை யாரு? பீர்பால் சானி. பேரா பீர்பால் சானி. அடுத்தது
உள்ளமைப்பியல். உள்ளமைப்பியலின் தந்தை யார்? உள்ளமைப்புனா நெகத்தினுடைய உள்ளமைப்பு வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அப்ப நெகமையா க்ரூ. அடுத்தது பிரயோலஜியின் தந்தை. பிறை யார் தலையில இருக்கும்? சிவனுடைய தலையில இருக்கும். சிவனுடைய தலையில இருக்கக்கூடிய பிறை வந்து சிவ்ராம் காஷ்யப். அடுத்தது பாசியலின் தந்தை. பாசி பார்த்தசாரதி. பாவுக்கு மேட்ச் ஆகுது. பார்த்தசாரதி. அப்ப பாசியலின் தந்தை வந்து பாலே ஆரம்பிக்கணும், பார்த்தசாரதி. புரியுதா? பாசியலின் தந்தை பார்த்தசாரதி. பூஞ்சையலின் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டு. பூஞ்சை அப்படின்னாலே காளான்லாம் நம்ம பூஞ்சையில சொல்லுவோம்ல. அப்போ அதுல பட்டன் காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டன் காளான் இருக்கா, சமைச்சு கொடுங்க காளான் பிரியாணியில் அப்படின்னு சொல்லி. அப்ப பூஞ்சையலின் தந்தை வந்து பட்லர். இஜே பட்லர் எம்போ பார்த்தசாரதி. அப்ப டக்கு டக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அப்ப பூஞ்சையலின் தந்தை இஜே பட்லர், பாசியலின் தந்தை பார்த்தசாரதி, எம்போ பார்த்தசாரதி. பிரயோலஜியின் தந்தை சிவராம் காஷ்யப். பிரைனா இது. தொல் தாவரவியலின் தந்தை தொல்னா பீர்பால் சானி. ஓகேவா? அடுத்தது நெகமையா குரு அதனுடைய தந்தை உள்ளமைப்பியலின் தந்தை. ஸோ இந்த மாதிரி 5 தந்தைகளையும் உனக்கு 11th 12th புக்ல இருக்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்க சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்மளுடைய ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு தான் போறோம். ஸோ ரேபிட் ஃபயர் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. முதல் கேள்வி, டேமரிண்டஸ் இண்டிகா. டேமரிஸ் இண்டிகா என்ற அறிவியல் பெயர் எதற்கானதுன்னு கேட்டிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இண்டிகானா என்னத்தை குறிக்கும், அதுல டேமரிண்டஸ் இண்டிகானா எதத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்குள்ளது? அந்த 5மே ரிவிஷன் தான். அதுல இருந்தே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், டக்குன்னு சொல்லிடலாம். சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம். அடுத்தது இந்திய பாசியலின் தந்தை யாருன்னு கேட்டிருக்கேன். இந்திய பாசியலின் தந்தை இப்பதான் பார்த்தோம். பாசிக்கு பாக்கு பா போட்டு பேசுங்க ரைமிங் ஆண்டு. காக்கஸ் நியூசிஃபெரா அறிவியல் பெயர் எதற்கானது? காக்கஸ் நியூசிஃபெரா என்ற அறிவியல் பெயர் எதற்கானதுன்னு கேட்டிருக்கேன். லாஸ்ட் 5வது கொஸ்டின்ல தவறானது எதுன்னு கேட்டிருக்கேன். கட்லானா மீன், காரிகா பப்பாயானா பப்பாளி, ரேட்டஸ்னா எலி, கொலம்பா லிவியானா தவளை அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுல எது தவறா பொருந்தியுள்ளது, எந்த இணை தவறா பொருந்தியுள்ளதுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாத்துடைய ஆன்சர்ஸுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டே இருந்தீங்கன்னா தான் நாங்களும் கவனிச்சுக்க முடியும். ஸோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.